Hi friends, welcome to Smiley Boy Mom channel. 21 days healthy mother routine work challengeல இன்னைக்கு வந்து 3rd டேல இருக்கும். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை. ஸோ முதல் சனி கும்பிட போகிறோம். சனிக்கிழமையான்னு யோசிக்காதீங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான். ஆனால் நான் வந்து சமையல் இப்போ கிட்ஸு ப்ளஸ் டியூஷனும் எடுத்துகிட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணணுன்னா அன்னன்னைக்கு எடுத்தது அன்னன்னைக்கு ஈவினிங் டக்குன்னு எடிட் பண்ணிலாம் என்னால் பாட முடியாது. அதனால தான் நான் வந்து ஒரு 4 நாள் முன்னாடியே 21 டேஸ் சேலஞ்சை வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வியாழன் வெள்ளி இன்றைக்கி சனிக்கிழமை 3rd டே. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனா நான் 2 நாள் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நாள் விடாமல் கரெக்டாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் 21 டேஸ் சேலஞ்சை. ஸோ எப்பயும் போல் காலையில் ஹாட் வாட்டர், இன்றைக்கி வந்து தக்காளி ஜூஸ் போட்டு குட்டீஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டோம். இன்றைக்கி நான் குடிக்கல, ஏன்னா சனிக்கிழமை கும்பிட போகிறோன்றதால சாமி கும்பிடுறவர்களும் சாப்பிட மாட்டோம். அது இல்லாமல் சங்கடஹர சதுர்த்தி ஃபுல் டே விரதம் இருப்பேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பெருமாள் கும்பிடணுன்றதுக்காக நிறைய ஒர்க் இருக்குது சாமி கும்பிட்றதால. ஸோ அடுத்துட்டு கழுவணும், பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், சம்படம் துடைக்கணும், பூஜை சாமான் கழுவணும், நிறைய ஒர்க் இருக்கிறதால ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், காலையில் மட்டும் ஒரு பொழுது மாதிரியே இருந்துக்கலாம், விநாயகருக்கும் இருந்துடலாம், பெருமாளுக்கும் சேர்த்து ஒரு வழியாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வருவாங்க, கிளாஸஸ் வேறு சாட்டர்டே பேட்சஸ் ஜாஸ்தி. அதனால் என்ன தான் நம்ம மதர்ஸ் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து விரதம் இருக்கிறது நல்லது தான். நான் வந்து சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக ஃபுல் டே வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பேன். இந்த கடவுளுக்கு தான் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நான் சொல்லலை, எந்த கடவுளுக்கு வேணால் உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம். இல்லை எனக்கு கடவுளே பிடிக்காதுன்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் ஃபுல் டே வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான். இல்லை எனக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுறலாம். எனக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. உடம்பு வயிறுலாம் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்குன்னு ஃபீட் பண்ணுற மதர்ஸ்லாம் வந்து ஃபாஸ்டிங்லாம் இருக்காதிங்க. ஸோ கிட்ஸ் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, ஃபீட் பண்ணுற ஒர்க்லாம் இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வடைக்கெல்லாம் உளுந்து ஊற வச்சுட்டேன், பச்சரிசி மாவிளக்கு மாவுக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் பச்சரிசியும் பாசிப்பருப்பும். இதெல்லாம் தான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூட அடுப்பையும் நான் வந்து கழுவி போட்டு வச்சுட்ருக்கேன். சாமி கும்பிட்ற அன்றைக்கி காலையில் எழுந்ததுமே வந்து சாமி பாட்டு வச்சுட்டு தான் வந்து நான் ஒர்க்கே பண்ணுவேன். ஃபாஸ்டிங் இருந்தாலுமே வந்து நான் சாமி பாட்டு சத்தமாக வச்சுப்பேன். ஸோ இதுக்கான ரீசனை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து கடகடன்னு இந்த சமையல்லாம் செய்யும் போது உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுற டைப்பு. ஏதாவது கையில் கிடச்சிதுன்னா பொட்டுக்கல்ல அந்த மாதிரிலாம் எடுக்கிறேன்னா டக்குன்னு வாயில் போட்டுப்பேன் 2. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது அந்த ஞாபகம் மைண்டில் இருக்கணுன்றதுக்காக அந்த பாட்டு வச்சிருவேன். அந்த பாட்டு ஓடுற அன்றைக்கி சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு எடுத்தோம். ஏன் நீங்களே பண்ண மாட்டிங்களா? இறங்கி நின்று பண்ணலாம்ல, ஏன் இறங்க மாட்டீங்க? ரீசன் சொல்லுங்கள் எனக்கு. ஐ லவ் யூ. எனக்கு பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ பாப்பா எழுந்ததும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹகி கொடுத்துட்டு அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுடு தண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் காலைல குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே நான் சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சுட்டு பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ பாயசத்துக்கு ஜவ்வரிசி கழுவி வச்சுருக்கேன். ஸோ பாயசத்துக்கு சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு அது சூடாகிறதுக்குள்ள பாப்பாவுக்கு வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் போட்டு வச்சோம் இல்லையா, அதை கொடுத்தேன். ஸோ நான் ஒரு பாலாடை அளவுக்கு தான் அவங்களுக்கு போட்டு வச்சுருப்பேன். அவங்கள குடிக்க வைக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஸோ பாலாடை வச்சு தான் ஊற்றி விட்ருவேன். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அவங்கள பிடிச்சி நான் கொடுத்துட்டு உடனே வந்து டேட்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து பழகுவாங்கன்றதுக்காக. அதே மாதிரி நானே குடிக்கிறதா இருந்தாலும் நான் 1/2 கிளாஸ்லாம் எனக்கு போட மாட்டேன், 1/4 கிளாஸ் தான் நான் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து ஒமட்டி குடிச்சோன்னா அடுத்த நாள் அதை பண்ணவே மாட்டோம். ஐயோ அந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஒரு 1/4 கிளாஸ்னால் டக்குன்னு நம்ம குடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கிளாஸ்லேருந்து அடுத்து நான் வந்து 1/2 கிளாஸ்க்கு மாறிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ 1/4 கிளாஸில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாக்கிங்கும் போகலை, ஏன்னா வீட்டில் சாமி கும்பிடணும், ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமே பாடிக்குன்ட்டு இந்த வாக்கிங் ஏன் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். பசங்க பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பீரியட்ஸ் சரியாக வரல. ஸோ ஆனால் இந்த வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பீரியட்ஸ் சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் அந்த 3 டேஸ் பயங்கர பெயின் இருக்கும், பேக் பெயின், கால் வலிலாம், அதெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது வாக்கிங் பண்ணுறதால. தண்ணி காஞ்சது குட்டி பையனும் வந்துட்டார், அப்படியே 2 பேரையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன். முதல்ல 2 பேருமே சிசர் எடுக்காதீங்க, போய் டாய்ஸ் வச்சு விளையாடுங்க. இல்லைன்னா டாய்ஸ் எடுத்துகிட்டு போய் இப்பயே நான் வெளியே போட்டு வந்துடுவேன். டாய்ஸ் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துட்டா
அபாகஸ் போட போறியா? போய் போடு, நல்ல விஷயம். போங்க, முதல்ல டைரி எழுது சரியா? நம்மளோ டாய்ஸ் வச்சு விளையாடுறீங்களா இல்லை டாய்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாமா? குட்டீஸ் 2 பேரும் தனித்தனியாக வந்து இந்த மாடல் சிசர் வச்சுட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து கையெல்லாம் கட் பண்ண முடியாது. எனக்கு தான் பெருசு, உனக்கு தான் பெருசுன்னு 2 பேருக்குள்ளே பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த பஞ்சாயத்து கொஞ்சம் முடிச்சு எடுத்துட்டு அவங்க சமாதானப்படுத்தி டாய்ஸ் வச்சு விளையாட வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே சாம்பார் கொதிச்சு இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அதில் முந்திரி திராட்சை எல்லாம் தாளித்து விட்டுட்டு அதுக்குள்ளே சைட் கேப்பில் நான் வந்து புடலங்காவையும் கட் பண்ணி அதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கூட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு பக்கம் புது குக்கர் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்யலாமே பெருமாளுக்கு அப்படி சொல்லிட்டு அதில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் அரிசி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு கிரைண்டர், குட்டி கிரைண்டரில் வடைக்கு தேவையான உளுந்தை போட்டு அரைச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த குக்கரில் இன்றைக்கி கரெக்டாக வருமா வராதான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து மாவிளக்கு மாவுக்கு ஊற வச்சது அரிசி நல்லா ஊறி இருந்தது. அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சம் ஈரம் போகட்டுமேன்ட்டு அதை ஃபேன் காற்றுல வச்சு ஆற விட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வடைக்கு மாவு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டேன். ஆனால் என்னென்னா 8:45 நல்ல நேரம் முடிஞ்சிடுது. அது விட்டால் வந்து 9:30 10 வரலும் ராவு காலம். ஸோ 10 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடணுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி வடை வந்து அப்புறமா சூடாக பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுட்டு மாவிளக்கு மாவு வந்து பச்சரிசி கூட ஏலக்காய் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதில் வெல்லம் சேர்த்து அரைச்சி மாவிளக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அந்த புது குக்கரில் கரெக்டாக வரல. ஸோ அதனால் பழைய குக்கர்லேயே மாற்றி அதுக்கப்புறம் அதில் வெள்ளை தண்ணி எடுத்து அது கொஞ்சம் வேலை இழுத்துருச்சு. இதை செஞ்சுட்டே இருக்கும்போது டைம் 9 மணி ஆகிடுச்சு. சரி குட்டி பசங்களுக்கு பசிக்குமேன்றதுக்காக ஒரு பக்கம் பால் வச்சுட்டேன், பால் போட்டு கொடுத்துடலான்ட்டு அதை போட்டு ஆற்றி எடுத்துகிட்டு போனால் குட்டி பையன் குடித்தார். குட்டி பையன் வந்து எனக்கு பால் வேண்டாம் அப்படின்னாங்க. அதனால் குட்டி பையன் சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் அவரை வச்சு. சாமி கும்பிட்றதுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சமையலில் வடை மட்டும்தான் போடணும். ஸோ அப்புறமா வந்து போட்டுக்கலாம். சாமி ஃபோட்டோ கூட பூலாம் வச்சு ரெடியாக இருக்குது. சாமி கும்பிட வேண்டியதான். ஸோ நாம கட்டி எடுத்து கொளிச்சு பசங்களுக்கு நாமம் போட்டு விட்டேன். சொம்பு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்போது அரிசி சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைப்போம். நாராயண கோபாலா நாராயண கோபாலான்னு 5 வீட்டில் போய் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ சின்ன வயசில் 5 வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் சக்கரை பொங்கல் செய்வோன்ற கதெல்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துளசி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எப்போயுமே எந்த கோயில் போனாலும் 2 விளக்கு ஏற்றணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் நான் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் கோயிலில் வந்து பசங்க சும்மா இருப்பாங்களா, எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு அந்த கம்பியில் ஏறி நின்றுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே சாமியில் துளசி தந்தாங்க. அதுக்கப்புறம் பிரசாதமாக வந்து பாயசம் கொடுத்தாங்க. அதை வந்து பசங்கள்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நல்ல பெரிய கோயில், அதனால் எப்படியும் ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போதே பசிக்குதுன்னாங்க. ஸோ சாமி கும்பிட்டுலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வடை ஒரு 4 அப்பளம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி பண்ணிக்கலாம், இலையில வைக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணிடலான்ட்டு கடைசியில் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். தாலி முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து கொட்டவே மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சு சாமிக்கு இலை போட்டு சாமி கும்பிட்றதுக்குள்ளே 11 ஆகிடுச்சு. அப்புறம் காக்காக்கே சாப்பாடு வச்சுட்டு போகணும். சாப்பாடு கொடுக்க போகிறோமா? சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க போகிறோமா? நீ சாப்பிட்டியா இன்னைக்கு? நீ சாமி கும்பிடும்போது ஜெய்குட்டி ஒரு கொஷின் கேட்டாருங்க. அம்மா இலையில சாப்பாடு போட்டிருக்கே யாருக்கு? சாமிக்கான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா சாமி வந்து சாப்பிடுவாரா? எப்போ வந்து சாப்பிடுவார்? வந்தால் என்கிட்ட காமிங்கன்னு சொன்னார். சரி வரும்போது நான் காமிக்கிறேன் சொல்லிவிட்டு காக்காக்கு எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சதும் ஃபஸ்ட்டு ஒரு காக்கா வந்து அழகாக ஒரு வடையை முழுசாக வச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சிங்க. பாட்டி வடை சுட்ட கதையில் தூக்கிட்டு போன மாதிரி. அப்புறம் கவிக்கும் சரி ஜெய்குட்டிக்கும் சரி இலையில சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வேறு இலை வேறு ரொம்ப பெருசாக இருந்ததா ரொம்ப ஜாலியாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுக்கும் அதுக்கும் ரொம்ப பசி வேறு. ஸோ வடைன்னு மட்டும் நம்ம போடாமல் வச்சுருந்தோம் இல்லையா,
அதை நான் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்களுக்குலாம் வடை பாயசம் சக்கரை பொங்கல்லாம் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு அப்படியே சைட் கேப்பில் நம்ம வந்து சாமானும் தேய்ச்சி முடிச்சிடுறோம். ஏன்னா சாப்பிட்டுட்டேன் சாமான் தேய்க்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் அப்புறம் நான் சாமான் தேய்ச்சிட்டு போகிறதுக்குள்ளே பசங்க வந்து பாயசம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு போய் அப்படியே தூங்க வச்சுட்டு கிளாஸ் இருந்தது. ஸோ 2 o'clockலேருந்து 5 o'clock வரலும். ஸோ 1 o'clock சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு பசங்களை கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சிட்டேன். ஸோ 2 o'clock ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸ்க்கு போய் 5 o'clock வரலும் கிளாஸ் முடிஞ்சதும் ஈவினிங் ஸ்நாக்ஸு வடை இருந்தது இல்லையா, வடை பாயசம் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் காலி பண்ணிட்டோம். சக்கரை பொங்கலையும் நைட்டுக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் அதே இருக்குது. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டாவே போதும். ஏன்னா ஈவினிங் இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. மதியம் சாப்பிட்டதும் லேட் இல்லையா. மோஸ்ட்லி காலையில் ஒரு வேளை நம்ம சாப்பிட்லனாவே அதுக்கப்புறம் ஹெவியாலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஸோ பசங்களுக்கும் அதே ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. குட்டி பையன் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கூட அவரோட ரெகுலர் கிளாஸ்க்கு போயிட்டாரு. குட்டி பாப்பா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சது நானும் குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கே கிளம்புனேன். அங்கே போனால் நிறைய குட்டீஸ் இருப்பாங்க. அவங்க கூட ஜாலியாக குட்டி பாப்பா விளையாடிட்டு இருப்பாங்க. நான் அங்கே இருக்க பேரண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். அதனால தான் அங்கே போனது. நைட்டு வந்து அந்த மதியம் செஞ்ச சாப்பாடே இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம சாப்பிடவே இல்லை. நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சது அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேலஞ்சில் இன்றைக்கி அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டே 3 முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டே 4ல் பார்க்கலாம். பாய்.